Hey, hi, I'm Anita, and I'm starting this page to share simple software testing and automation concepts from my real time experience. So, today's topic, what is software testing? Okay, so before any product reaches the market, testing is important to identify defects and make sure the application works properly for user. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சி இப்போ நம்ம டே டு டே லைஃப்ல அமேசான் யூஸ் பண்றோம், ஸ்விக்கி யூஸ் பண்றோம், அண்ட் எல்லாமே இப்போ மாடர்னைஸ்ட் ஆயிடுச்சு. எல்லாமே இப்போ எல்லா வெப் அப்ளிகேஷனா இருக்கு, இல்ல மொபைல் அப்ளிகேஷனா இருக்கு, கரெக்ட்? ஸோ வெப் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன் எல்லாத்துக்குமே பேசிக் கான்செப்ட் டெஸ்டிங். ஸோ டெஸ்டிங் அப்படின்றது நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்கள் லாகின் பட்டனை கிளிக் பண்ணால் வித் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் உங்களோட அப்ளிகேஷனுக்குள்ளே நீங்கள் நேவிகேட் ஆகணும், ரைட்? இன்கேஸ் நீங்கள் ஒரு ஃபுட் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டு பிரியாணி சர்ச் பண்ணுறீங்கன்னா உங்கள் சர்ச் ரிசல்ட்டில் பிரியாணி காமிக்கணும், ரைட்? இது எப்படி நடக்குது? பிகாஸ் நம்மள மாதிரி ஒரு டெஸ்டர் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம எண்ட் யூசர்ன்றது நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து ஒரு அமேசானோட எம்ப்ளாயி கிடையாது, ஒரு ஸ்விக்கியோட எம்ப்ளாயி கிடையாது. நீங்கள் நார்மல் பப்ளிக், ரைட்? உங்களோட மொபைல் ஃபோனில் ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை சர்ச் பண்ணி ஆர்டர் பண்ணுறீங்க, ரைட்? ஆனால் நீங்கள் என்ன திங்க் பண்ணுவீங்க, நீங்கள் என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணுவீங்க, உங்களோட டிமாண்ட்ஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்றது எல்லாமே, ஓகே, எல்லாமே ஒரு டெஸ்டர் திங்க் பண்ணி ஆல்ரெடி இந்த க்ரைட்டீரியாஸ், இந்த சினாரியோஸ் எல்லாம் அவங்க டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்குற ப்ராடக்ட் தான் ஆஸ் அ எண்ட் யூசர் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான அப்ளிகேஷனும். ஓகே, ஸோ இங்கே டிஃபெக்ட் ஃப்ரீ அப்படின்றது என்ன மீன் பண்ணுதுன்னா, நீங்கள் என்ன கிளிக் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன் நடக்கணும். அப்படி இல்லாட்டினா அதுதான் டிஃபெக்ட் ஃப்ரீ சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஸ்லோலி நம்ம என்னென்னன்றதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ why testing is important? Okay, so testing அது ஒரு டிஃபெக்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நீங்கள் என்ன அப்ளிகேஷனாலும் சரி அதோட குவாலிட்டியை இம்ப்ரூவைஸ் பண்ண போகுது. ஓகே, ஸோ கிவ்ஸ் பெட்டர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் திங்க் பண்ணுங்கள், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது நத்திங் பட் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க, அந்த ஸ்க்ரீனோட லுக் அண்ட் லைக் ஃபீலிங், யூசபிலிட்டி அண்ட் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கணும், ரைட்? ஸோ அதுதான் யூசரோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சொல்ல வரோம். அண்ட் ப்ரிவென்ஸ் இஷ்யூஸ் இன் ப்ரொடக்ஷன், இந்த டாபிக் பற்றி நம்ம லேட்டர் ஆன் பேசலாம். ஓகே, ஸோ ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நம்ம இப்போ போகலாம். ஓகே, ஸோ இங்கே நான் அமேசான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நீங்கள் அமேசானோட எம்ப்ளாயி கிடையாது, நீங்கள் ஒரு எண்ட் யூசர் now. ஓகே, இப்போ உங்களுக்கு டெஸ்டிங்கில் எப்படி நடக்க போகுது, என்ன மாதிரி டெஸ்ட் பண்ண போகிறீங்கன்றது தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இது அமேசானோட ஹோம் பேஜ், ரைட்? ஸோ இப்போ நான் போயிட்டு மொபைல் ஃபோன்ஸ் அண்டர் 2000 சர்ச் பண்ணுறேன், சாரி 20,000 சர்ச் பண்ணுறேன், ரைட்? இப்போ எனக்கு என்ன நான் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அஸ் அ யூசர், நீங்கள் ஒரு 20,000க்கு கீழே இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை சர்ச் பார்க்க ட்ரை பண்ணுறீங்க, என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குதுன்னு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க, ரைட்? ஸோ உங்கள் கீவேர்ட் மொபைல் ஃபோன் அண்டர் 20,000. ஸோ இதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் உங்களுக்கு காமிக்கணும், ரைட்? ஸோ இதுவே மொபைல் ஃபோன் அண்டர் 20,000 நீங்கள் சர்ச் பண்ணியிருக்கீங்க, பட் உங்களுக்கு இங்கே லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் காமிச்சதுன்னா, ட்ரெஸ்ஸஸ் காமிச்சதுன்னா, மேபி ஃபேன்ஸ், ஏசி, இல்லை மொபைல் ஃபோன்ஸை தவிர என்ன காமிச்சாலுமே அது தப்பு தான், ரைட்? அதே மாதிரி 20,000 நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கப்போ 25,000க்கான மொபைல் இங்கே காமிக்கக்கூடாது, ரைட்? ஸோ இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறது தான் டெஸ்டிங். ஓகே, இன்னும் உங்களுக்கு குவிக் எக்ஸாம்பிள்ஸ் வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா, நான் இப்போ அமேசான் டாட் நான் கிளிக் பண்ணுறேன். யூஸ்வலி என்ன நடக்கணும்,
ஹோம் பேஜ்க்கு நேவிகேட் ஆகணும், ரைட்? ஸோ ஆகுதா பார்க்கலாமா? ஓகே ஆயிடுச்சு, ரைட்? ஸோ இன்கேஸ் லாகின் ஹோம் பேஜ்க்கு நேவிகேட் ஆகாம வேற ஏதாவது பேஜ்குள்ள போயிருந்ததுன்னா, which is a defect. Okay, ஸோ இதுதான் பேசிக் ஆஃப் டெஸ்டிங் அப்படின்றது. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் டெஸ்டிங் என்ன, வாட் இஸ் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ன்றது அண்ட் why சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இஸ் ரெக்வயர்டுன்றதும் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸோடு தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஸ்லோலி மேனுவல் டெஸ்டிங் என்ன, ஜாவா என்ன, ஆட்டோமேஷன் டெஸ்டிங் என்ன, செலீனியம் என்ன, குக்கும்பர் என்ன, ஸ்லோலி நம்ம இது எல்லாமே கவர் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஐ ஜஸ்ட் நீட் யோர் ஃபீட்பேக்ஸ். உங்களுக்கு புரியுதா, நான் எங்கேயாவது ஸ்லோ டவுன் பண்ணுமா, இல்லை இன்னும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுமா, இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து ரிவ்யூவாக கமெண்ட் செக்ஷனில் கிடைச்சா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ ப்ளீஸ் டூ ஃபாலோ மீ, subscribe. Anything needed, just put a comment on our channel. I will definitely get back to you. Okay, thank you so much.